சொன்னாரு, சாமி நீ உட்காந்துக்கிண்டிய எந்த இடத்துல நீ விபூதி போட்ட? அவன் இங்கதான் சாமி. அப்ப நீ சொல்லணும்ல அப்படின்னாப்ல. சரி இப்ப சொல்றேன் சாமி. அது கன்னிமார் கோயில்ல முதல் இடம், இது 2வது இடம். இந்த பொத்தகள்ளி மரத்து கூட தான் சாமி இந்த கள்ளி செடி இருக்குல்ல சாமி, இதுலதான் அவரு கூட பேசுறது இந்த மரம் தான் சாமி. வேற யாருக்குமே இதை பத்தி தெரியாது சாமி. இந்த சாமியும் அந்த மரமும் ஒன்னா பேசுவாங்க. பேசிட்டு நடமாடும் போது அப்பதான் இங்க இருக்கு அங்க இருக்கு எல்லா தேவதைகளையும் பாரு அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளையும் ஒவ்வொரு பாறைக்கு காமிப்பாரு. இந்த அம்மா இது, இந்த அம்மா இது, இந்த அம்மா இந்த மாரியம்மா, இது இந்த மாரியம்மா அப்படின்னு சொல்ற இடம் இந்த இடம் சாமி. இதை நீ எடு சாமி, எடுத்து எல்லாருக்கும் காமி எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இது கூட தான் சாமி அவரு பாட்டும் படிப்பாரு, இது கூட பேசவும் செய்வாரு, எல்லாம் மௌனமாவும் இருப்பாரு. இந்த பாறையில தான் சாமி எல்லா மக்களும் இங்க வந்தவங்க எல்லாம் இதுல படுத்திருப்போம். நாளும் தெரியாது இருட்டும் தெரியாது சாமி. அப்படி வாழ்ந்தவங்க சாமி. இந்த மலையில இருக்கிறது எத்தனையோ மருந்துக்கு ஆகுற செடி சாமி. இது தர்பா புல்லு சாமி. இந்த தர்பா புல்லு எதுக்குமே ஆகுற தர்பா புல்லு. இன்னைக்கு எல்லாமே இல்ல, இன்னைக்கு பெரிய பெரிய மரம் வந்துச்சு. இந்த தர்பா புல்லு கூட பேசுவார் சாமி. இந்த துளசி செடி கூட சேர்ப்பார். இந்த சாமி இந்த வில்வ மரத்தை கூட பேசுவார். எல்லாத்து கூடயும் பேசுவார் சாமி. எல்லாம் இங்க இருந்த இடம் பூரா அவருக்கு இதான் சொந்தமான இடம். வேற எந்த இடத்துக்கு போனாலும் அவர் இங்கதான் வருவார் சாமி. இந்த கல்லுக்கிட்ட சாமி நரசிம்ம பெருமாள் திருப்பதி ஏழுமலையாண்டுவீங்க சாமி. இந்த ஏழுமலையான பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல சாமி அப்படின்னு என் கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க சாமி. இன்னைக்கு இந்த ஏழுமலையா மாதிரியாவும் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு கணக்கம் பெட்டிய ஜீவச மாதிரியே நிறைஞ்சு வச்சு சாமி. அவ்வளவு ஜனம் மக்கள் அது மாதிரி எங்கெங்கே பெருமாள் கோயில் மாதிரியே அங்க ஏறிச்சு சாமி. அது மாதிரி நீங்க உட்காந்த இடம் பூராமும் பொண்ணும் பொருளும் எல்லாமே சொன்னீங்க சாமி. அதே மாதிரி இன்னைக்கு நான் யூடியூப்ல போடணும் ஏற மாட்டாத வயசுல அப்படின்னு சொல்லும் போது இது வாழ்க வளமுடன் வெற்றிகரமா இருக்குன்னு சாமி. இந்த பிரண்டை இருக்குல்ல சாமி, இந்த பிரண்டைக்கு ஒரு மருந்து சொன்னீங்க சாமி. இந்த பிரண்டை செடி இருக்குல்ல சாமி, இதுக்கு ஒரு மருந்துன்னு சொன்னீங்க சாமி. இதை ஒரு சித்தகத்தி மருந்துன்னு சொன்னீங்க சாமி. இதை ஒரு மருந்துன்னு சொன்னீங்க சாமி. ஒவ்வொன்றும் சொல்லிருக்கீங்க. நான் சொல்றேன் சாமி. அந்த துச்சி செடி இருக்கு சாமி, அந்த துச்சி செடி அது ஒரு மருந்துன்னு சொன்னீங்க சாமி. ஒவ்வொருக்கும் குப்பமேனியால இந்த இருக்கு சாமி. இந்த துளசி செடி இந்த இருக்குல்லப்பா, துளசி செடி இந்த இருக்கு, இதுக்கு ஒன்று சொன்னீங்க சாமி. இது இந்த தீவாநெல்லி இந்த செடிக்கு இது ஒரு மருந்து செடின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு மருந்து செடியும் இந்த இடத்துல உட்காந்து சொல்லியிருக்கீங்க. இதை காட்டாமணக்கு இந்த மரம் இது காட்டாமணக்கு, இது முத்து வைரக்கல் முத்து இந்த மரம் சொன்னீங்க சாமி. இந்த காட்டாமணக்கு இடம் அப்படிங்க. இந்த இடுவ மலையில சூழாயுத ஊண்டுனேன், என்னால ஏறி சொல்ல முடியல, அவ்வளவு தொலைக்கு நான் போக முடியல. அது இன்னைக்கு நல்ல காலம் அதை நான் என் கையில எடுத்து வச்சு ஊன்றனோ இல்லையோ அது எப்படியே இருக்க போதோ எனக்கு தெரியல சாமி. நீங்க முயற்சி பண்ணா நாளைக்கே வைக்கலாம் சாமி. நீங்க முயற்சி பண்ணி ஆள் கொண்டு வந்தா சாமி. என்னால முடியாது சாமி, எனக்கு எல்லாம் செய்யாது முடியும். நான் வேண்டாம் கையை நீட்டி சொல்லுவேன், அந்த இடத்துலதான் நாங்க சூழாயுத வச்சோம், அந்த இடத்துல சாமி விட்டாரு மரத்தடியில அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவும் சொல்ல முடியாது சாமி. இந்த மாசாண்டியம்மா எல்லாம் இருக்கிற கன்னிமார் தேவதி ஊரா ஒரு இடம் சாமி. உண்மையத்தான் பேசணும், போய் பேசக்கூடாது. சத்தியம் அவர் சொன்னத வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்றேன் சாமி. பட்டாம்பூச்சி பறக்குது சர்க்கரையே சாமி. 1000 பொன் பொருள் இருக்கிற இடத்துல குபேலர் இருப்பீங்க. இந்த மரத்துல உட்காந்து சொல்றேன் சாமி. இவர் இந்த பக்கத்துல கருசாமி உட்காந்து காமிப்பீங்க. இந்த மரம் தான் சாமி கருசாமி. காவக்காரை உட்காந்துருக்கான் பாரு சாமி அப்படிங்க. இந்த சாமி அதே மாதிரி அது மேல ஏறி போட்டு பட்டாம்பூச்சி உட்காரு கருசாமி சாமி. இந்த சாமி என்ன சொல்றாரு, அங்க எல்லாம் படுத்திருக்கோம் சாமி. இந்த கொடங்க எதுக்குன்னு தெரியுமா? இந்த சுரங்க எதுக்குன்னு கொகைன்னு சொல்ல மாட்டாரு. இந்த சுரங்க எதுக்குன்னு தெரியுமா? இதுக்குள்ள வெள்ளையம்மா பேங்க் இருக்கு சாமி. இந்த வெள்ளையம்மா பேங்க வெட்டி எடுக்க எம்பிட்டு நாள் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு இதுக்குள்ள வெள்ளையம்மா பேங்க திறந்து விடுவோமா எடுப்போமா இப்படிதான் சொல்லியிருக்காரு. அதை வெள்ளையம்மா பேங்குலயே அவரை பேர் சுட்டுட்டாரு. இதை கொகைன்னு சொல்லல, இது ஒரு பெரிய சுரங்கம். இந்த சுரங்கத்துக்குள்ள எத்தனையோ இருக்கு. இது வெளிப்படுத்துறதுக்கு முடியுமா சாமி? இந்த வெள்ளையம்மா பேங்க திறப்போமா? இந்த வெள்ளையம்மா பேங்குட்டு அதிரடி மாதிரி என்கிட்ட சொன்னது சாமி. இந்த இருக்கு சாமி சர்க்குவே சொன்னோம். அதுக்கு மேலதான் நான் சூழா இதை ஊன்னது சாமி. என்னதான் நான் சொல்ல போறேன், இந்த பணம் மரம் தான் சாமி எனக்கு ஒரு தேவதி. இந்த கன்னிமார் தேவதியே இந்த மரத்துல தான் சாமி, இந்த பனை மரத்துல இருக்காங்க. காப்பாற்றி குடி சொல்ற இடம் சாமி. தேவதிகள்லாம் குடி கொள்ற முருகனே இங்க இறங்குற இடம் சாமி.
மாடு வந்து நிக்கிற இடமே இந்த இதே சாமி. பசுமாட்டு மூலியமா வந்து நிக்கிறது நந்தீஸ்வரர் இங்கதான். ஈஸ்வரனுடைய வேடத்துல வந்து நிக்கிறது இந்த இடம் தான். எல்லாமே எனக்கு காமிச்சதுல ஒன்னொன்னா சொல்ல முடியாது சாமி. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். அது பேர் வந்து புகையில சாமி, அது ஒரு சுரங்கம்.